வணக்கம் நண்பர்களே. திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். ஸோ டெஸ்ட் நம்பர் 5 அதில் நான் எடுக்க போகிற டாபிக் வந்து யூனிட் 2ஓட டாபிக். கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து 44th கொஷின் வரைக்கும் மொத்தம் 44 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போ நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் எலெக்ஷனில் வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கீழே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, மோஸ்ட்லி பீப்புள் டைரக்டாக எலெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல ராஜ்யசபா சீட் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். அதே மாதிரி எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸோ சட்டப்பேரவை மேலவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்எல்சிஸ் அவங்க. இதை தாண்டி இன்டைரக்ட் எலெக்ஷன் கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டரே அப்படிதான். பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷன்லாம் வராது. எம்பிஸ் 272 எம்பிஸ் வந்து நாங்கள் இவங்களுக்கு மெஜாரிட்டியை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இதை தாண்டி உங்களோட லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து வார்டு மெம்பர்ஸ் வந்து டைரக்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வில்லேஜ் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 போஸ்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம், இந்த மாதிரி கான்செப்ட் கீழே கவர் ஆகும். டைரக்ட் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லோக்சபா, அதே மாதிரி எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இங்கே எம்எல்சி, இங்கே எம்எல்ஏ, இதெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கீழே வரும். மக்கள் நேரடியாக வாக்கு செலுத்துவாங்க. ஸோ இந்த கேட்டகரி கீழே பார்க்குறப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாலாம் வராது ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் கீழே. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ அண்ட் எம்பி ஆஃப் லோக்சபா, இது மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் கீழே வரும். இந்த பார்ட் மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆக்சுவலாக 2 ஆன்சர் வரும். சி அண்ட் டி 2 ஆன்சர் வரும். இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட், விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் பர்டிகுலராக வந்து குளிர்கால கூட்டத்தொடர், வின்டர் செஷன் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ராஜ்யசபாவோட சேர்மனை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெசல்யூஷன் பாஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன? ராஜ்யசபாவோட சேர்மனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தான் ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ராஜ்யசபா சேர்மன்ன்ற போஸ்டே எக்ஸபிஷியோ போஸ்ட் தான். ஸோ யார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்லி ராஜ்யசபா சேர்மனாக மாறிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறதும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கே இனிஷியேட் பண்ண முடியும்னா அந்த தீர்மானத்தை ராஜ்யசபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, மக்களவையிலோட சபாநாயகரை வந்து லோக்சபால தான் அந்த ரெசல்யூஷனை கொண்டு வர முடியும். அந்த கொஸ்டின் தான் இது. ஸோ ராஜ்யசபா சேர்மனை ரிமூவல் ப்ரொசீஜரை டீட்டெயிலாக பார்த்துக்குவாங்க. 14 days நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் அங்கே பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்ரூவ்டு பை த லோக்சபா, சிம்பிள் மெஜாரிட்டியில் லோக்சபாவில் பாஸ் பண்ணுவாங்க. இங்கே ராஜ்யசபா பேஸ், ஸோ லோக்சபா பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கேன் பி ரிமூவ் பை ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் த லோக்சபா ஒன்லி. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கேன் பி ரிமூவ் பை ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் த லோக்சபா அண்ட் அப்ரூவ்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. The Speaker of Lok Sabha can be removed by the resolution passed in the Lok Sabha and Rajya Sabha. இது கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட், இந்த ஆப்ஷன் வந்து பிளண்டரான ராங் ஸ்டேட்மெண்ட். ராஜ்யசபாக்கும் லோக்சபா ரிமூவல் ப்ரொசீஜரும் சம்பந்தம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், which among the following is not mentioned in the Constitution of India as a ground of disqualification of members of parliament? யூஸ்வலா இந்த மாதிரி கேள்வி கேட்குறப்போ கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி மற்றும் தகுதி நீக்கம், அதே மாதிரி வேக்கன்சி, இந்த பகுதியெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே 2 ஆங்கிளில் வரும். அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ குவாலிஃபிகேஷன், தகுதியை பற்றி இதில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் மட்டும் இல்லாமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே சில தகுதிகள் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் கான்ஸ்டியூஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க.
இல்லை கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கிற எடுத்துட்டு போய் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட கீழே இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு கேட்பாங்க. அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கத்திலையும் வந்து இந்த இந்த ஆர்டிகல் 101, 102 இதுல வந்து வேகன்சி தகுதி நீக்கத்தை பத்திலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து டீட்டெயில்டா கிளாஸஸ்ல கவர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் டைம் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபைனல். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதுக்கு ஒரு கேசஸே இருக்கும், ஒரு கேஸே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வச்சு கேட்கலாம், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கேட்கலாம், அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வச்சு கேட்கலாம். ஸோ தென் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் கட்சி தாவல் தடை சட்டம். இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கீழே இருக்கிற அதிகாரத்தை வச்சு மட்டும்தான் லோக்சபாவோட ஸ்பீக்கரோ ராஜ்யசபா சேர்மனோ தகுதி நீக்கம் பண்ண முடியும். இது எல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ்ல, அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வென்ட் ஹோல்டிங் த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், மானியம் வர மாதிரி எந்த ஒரு வேலையும் அரசியலையும் மத்திய அரசாங்கத்திலையும் பண்ணக்கூடாது, மாநில அரசாங்கத்தையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ கடனை வாங்கி கட்ட முடியாம நீதிமன்றம் சென்று விலக்கு வாங்குறது தான் அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வென்ட். எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா. விஜய் மல்லையா வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்திருப்பாரு. அவர் வந்து இப்போ நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாரு, அது கட்ட முடியாம திவால் ஆயிடுச்சு. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல இருந்து பியர் ஃபேக்டரி வரைக்குமே திவால் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து கான்ஸ்டியூஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பர்சனை வந்து எம்பியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். யாரால பண்ண முடியும்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் பண்ண முடியும். யார் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மட்டும், இந்த ஆப்ஷன் கீழேயும் தகுதி நீக்கம் பண்றாங்க. பட் அது எதுல மென்ஷன் ஆயிருக்குன்னா செக்ஷன் ஏ ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கீழே டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். Which among the following conditions state legislature enact a law on the matter enumerated in the union list? So usually parliament alone can make law on the union list. State alone can make state assembly can alone make a law in the state list. But exceptional scenario இருக்கும். சில exceptional scenarioல ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பார்லிமெண்ட்டுக்கு பவர் வரும். அதே மாதிரி சில எக்ஸப்ஷனல் செனாரியோல யூனியன் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் கன்சல்ட் பண்ணி பார்லிமெண்ட் டெலிகேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிக்கு அந்த பவர்ஸ் வரும். ஸோ பார்லிமெண்ட் when the parliament has given consent, இந்த பார்லிமெண்ட் ஹாஸ் கிவன் த கன்சென்ட், அந்த மாதிரி செனாரியோல வந்து ஸ்டேட் அசம்பிளியால டெலிகேட் பண்ணி கன்சென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளியால யூனியன் லிஸ்ட்ல லா மேக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பவர்ஸ் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பவர்ஸை டெலிகேட்டே பண்ண முடியாது. ஸோ நீங்க சட்டம் ஏற்றுங்க, இந்தியா ஃபுல்லா சட்டம் ஏற்றுங்கன்னு சொல்லி கர்நாடகா அசம்பிளிக்கோ தெலுங்கானா அசம்பிளிக்கோ டெலிகேட்டே பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சு நீங்க எலிமினேட் பண்ணாலே இந்த ஆப்ஷன்ஸ் தான் வரும். when a law is made under the president rule in the state, ஆக்சுவலா பிரசிடென்ட் ரூல் நேஷனல் எமர்ஜென்சி கீழே யூனியன் லிஸ்ட் கீழே எக்ஸப்ஷனல் செனாரியோல ஸ்டேட் கேன் மேக் எ லா. பட் பிரசிடென்ட் ரூல்ல என்ன ஆகும்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே இருக்காது. பிரசிடென்ட் ரூல் கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தேர்ட் ஆப்ஷனும் ராங். ஸோ ஆன்சர் வந்து ஏ, 1 ஒன்லி. பட் உங்க கீழே வந்து 1 and 3 கொடுத்துருக்காங்க, கீ ராங்கா இருக்கு, ஏ தான் ஆன்சர், 1 ஒன்லி. which among the following statement is correct? ரைட்ஸ் ஆக்சுவலா இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அது 2017 கேட்ட கொஸ்டின் இது. which among the following statements are correct? rights are the claims against the citizens. அதாவது கிளைம்ஸ்னா உரிமைகள், கிளைம் பண்றது. எனக்கு வந்து படிக்கிற உரிமையை கொடுங்க, வாழ்றதுக்கு உரிமையை கொடுங்க, ஒரு தொழில் தொடங்குற உரிமையை கொடுங்கன்னு சொல்லி கிளைம் பண்றது. சிட்டிசன்ஸ் ஸ்டேட்டு கிட்ட இருந்து கிளைம் பண்றது தான் ரைட்ஸ். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் சிட்டிசன் இருந்து கிளைம் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது, அப்படின்னு ஒரு கிளைமே கிடையாது. அதே மாதிரி டாக்ஸ் தான் அந்த மாதிரி யூஸ்வலா சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி கிளைமே கிடையாது. ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ். அது வந்து சலுகைகள்லாம் கிடையாது, ப்ரிவிலேஜஸ்லாம் கிடையாது, உரிமைகள். அதாவது நீங்க என்ன எனக்கு சலுகை கொடுக்குறீங்க, நீங்க என்ன பிச்சை போடுறீங்கன்ற மாதிரி சலுகைகள்லாம் கிடையாது. ஆக்சுவலா ரைட்ஸ் வந்து ப்ரிவிலேஜஸ்.
ப்ரிவிலேஜஸ் கிடையாது, சலுகைகள் கிடையாது, உரிமைகள் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து சி தான் ஆக்சுவலா. பட் ரைட் ஆர் த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் ஃபியூ சிட்டிசன்ஸ் அப்படின்லாம் ஒரு ஆப்ஷன் கிடையாது. பிரிட்டிஷ்கார டைம்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இந்தியா ரிபப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டா மாறினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து சி. Which among the following statement regarding the election of Lok Sabha and State Assembly? ஸோ ஈவன் இந்த கொஷனும் வந்து யூபிஎஸ்சியில கேட்ட கொஷின் தான். இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, the election of Lok Sabha and Assembly, the winning candidate must get at least 50% of the votes polled to be declared elected. இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் கீழே வராது ஆக்சுவலா. இது வந்து எலெக்ஷன் ரிகார்டிங் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னா, ஆல்மோஸ்ட் எலக்டோரல் கோட்டா வந்து 50% மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ல. பட் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்ன்றது ரன்னிங் ரேஸ் மாதிரி. ஒரு 10 பேர் ஓடி வராங்களா, யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். ஈவன் ஃபர்ஸ்ட் வர பர்சன் வந்து 15% தான் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. செகண்ட் வர பர்சன் 14%, அதுக்கப்புறம் 13%, இவங்க தான் வின்னர். 50% வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஆப்ஷன் ராங்கு. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் லேட் டவுன் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, in Lok Sabha, the speaker's post go to the majority party and deputy speaker go to the opposition. ஆக்சுவலாக இது வந்து பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன். ஈவன் 1960s 70ஸ்க்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1970ஸ்க்கு அப்புறம் தான் அப்போசிஷன் பார்ட்டிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில் இருக்கிற கன்வென்ஷன். வழக்கமாக நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சிஸ்டம் கீழே யூஸ் பண்ற ஒரு கன்வென்ஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்காது. அண்ட் இந்த டெபுட்டி ஸ்பீக்கரோட போஸ்ட் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான போஸ்ட். ஏன்னா 2014 இருந்து 2024 வரைக்குமே அதிகமான சில இடத்துல டெபுட்டி ஸ்பீக்கர்ஸே இருந்திருக்க மாட்டாங்க, அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே ராங். இதுல ரெண்டு ஆப்ஷனுமே ராங். ஆன்சர் வந்து டி. Which among, with reference to the Deputy Speaker of Lok Sabha, consider the following statement. As per the rules of procedure and conduct of business in the Lok Sabha, election of Deputy Speaker shall be held on the date of Speaker may fix. Actually, first option correct. அதே மாதிரி ஸ்பீக்கர் எலெக்ஷனை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்பீக்கர் எலெக்ஷனோட டேட்டை ஃபிக்ஸ் பண்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கண்டக்டட் பை ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கர். அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷனை டேட்டையும் எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்றது வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக் சபா ஆஸ் பர் த ரூல்ஸ். இது கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன், there is a mandatory provision that election of a candidate as a deputy speaker in Lok Sabha shall be either from the principal opposition or the ruling party. இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஆப்ஷன். யார் வேணா எலெக்ஷன் நிற்கலாம். மேண்டேட்டரி ப்ரொவிஷன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல மேண்டேட்டரி ப்ரொவிஷன், கம்பல்சரி ப்ரொவிஷன், ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ரைட்டா ராங்கான்னு 2-3 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. நிறைய தப்பாகிறது தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Deputy Speaker has the same powers of the Speaker when presiding over sitting of the houses. ஆக்சுவலா டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலா இப்போ ஸ்பீக்கரோட சேர்ல யாரை உட்கார்ந்தாலும் அந்த அதிகாரம் இருக்கும். ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆர் எனி அதர் பர்சன் காஸ்டிங் ஓட்டு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் சார், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். And the well-established parliamentary practice regarding the appointment of Speaker and Deputy Speaker, and it is moved by the Speaker, duly seconded by the Prime Minister. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டே வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகலை. என்ன ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லோக்சபால தான் ஒரு ரூலா லோக்சபா கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஷன் இது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் ராங். ஆன்சர் வந்து 1 and 3 A only. Consider the following statement. Constitution of India classifies. இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இதை கிளாஸஸ்லயும் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்தினேன். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சிலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை எலிஃபேண்டிக் கான்ஸ்டியூஷன், பல்க் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் இருக்கு.
இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் கொடுத்தாங்கன்னா அது இந்தியன் கான்ஸ்டியூஷனை இருக்கிறதுலே பெரிய சிலபஸாக இருக்கும் உங்க உங்க டிஎன்பிசி சிலபஸ்ல. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாசிஃபைஸ் மினிஸ்டர்ஸ் இன்டு 4 ரேங்க்ஸ். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மென்ஷன் கிடையாது. இதுவும் பார்லிமெண்டரி கன்வென்ஷன் தான். The total number of ministers of union government, including the prime minister, shall not exceed 50% of the total members of the in the Lok Sabha. ஸோ இதை ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன், இது லோக்சபா தான். ராஜ்யசபாவோட கவுண்டிங் எங்கேயுமே வராது. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 75 1A சொல்லி ஒரு சப்டிவிஷன் கொண்டு வந்து 15% ஆஃப் த லோக்சபா 15% ஆஃப் த லோக்சபா. அதே மாதிரி அசம்பிளிக்கு வந்து 15% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுல எக்ஸப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் டெல்லியும் தான். நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கு 10%, அதே மாதிரி புதுச்சேரிக்கு 10%. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 சீட்டு மொத்தமா டெல்லிக்கு. அப்படின்னா 7 மினிஸ்டர் தான், மேக்சிமம் 7 மினிஸ்டர். அண்ட் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 33, 30+3 நாமினேஷன், 3 நாமினேஷன் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக 3 மினிஸ்டர் தான் வர முடியும். பட் என்னாச்சுன்னா புதுச்சேரியில் வந்து சிக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால சில இஷ்யூஸ் ஆச்சு. பட் டெல்லிக்கு இருக்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து புதுச்சேரிக்கு இல்லாதனால அந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. பட் அதுக்கு அகேன்ஸ்டாகவும் கேஸ் போட்டிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான், பி ஒன்லி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியா தேர் இஸ் நோ லா ரெஸ்ட்ரிக்டிங். இதுவும் யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆக்சுவலா 2018 19 கேட்ட கொஸ்டின். In India, there is no law restricting the candidate from contesting one election from 3 constituencies. So almost நீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கேண்டிடேட் வந்து 2 லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கலாம், 2 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சில நிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் எர்லியர் டேஸ்ல ஒரு கேப்பே கிடையாது. ஒரு கேண்டிடேட் எத்தனை கான்ஸ்டியூன்சி, எத்தனை தொகுதியில வேணா போய் எலெக்ஷன்ல நிக்கலாம். 1996 வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. 1996 என்ன பண்றாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அமெண்ட் பண்ணி ஒரு நபர் வந்து மேக்சிமம் 2 கான்ஸ்டியூன்சில தான் நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. மினிமம் 1, மேக்சிமம் 2 கான்ஸ்டியூன்சில நிற்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இது 1996க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்ட், 1996க்கு அப்புறம் ராங். ஸோ கேப்லாம் இருக்கு ஆக்சுவலா, மேக்சிமம் சொல்லியிருக்காங்க. 1991ல ஹரியானாவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேவிலால் வந்து பாத்தீங்கன்னா 3 கான்ஸ்டியூன்சில எலெக்ஷன்ல, லோக்சபா கான்ஸ்டியூன்சில எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது 3த்துலயுமே தோத்துட்டாரு. அந்த நபர் வந்து 3த்துலயுமே தோத்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட்டு. As per the existing rules, if a candidate contesting the Lok Sabha election from many constituency, as per her party should bear the cost of by-election. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ வயநாடு அண்ட் ராய்பரேலி கான்ஸ்டியூன்சி. இப்போ ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து 2 எலெக்ஷன்ல 2 இடத்து தொகுதியில் நின்று இருப்பாங்க, வயநாடு அண்ட் ராய்பரேலி இன் உத்தரப்பிரதேஷ். வயநாடு எம்பி சீட்டை வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பை எலெக்ஷனை டேட் அனௌன்ஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அந்த காஸ்ட்டை பியர் பண்ணுவாங்க, பார்ட்டிலாம் கிடையாது. பார்ட்டி பியர் பண்ணா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். எல்லா காசையும் எடுத்து இறைச்சி அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. நியூட்ரலிட்டி ஆஃப் எலெக்ஷனே இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஆன்சர் 2 only. 10th question. Which among the following statements are correct regarding the delimitation commission in India? So it is set up by the President of India under the provision of Representation of People Act. ஆக்சுவலா 2 ஆப்ஷன் இதுல. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறம் கொண்டு வரணும்னு சொல்லி, எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறம் ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆக்ட் மூலமா அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லயும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ செட்டப் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் வெல் அஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இதே வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பட் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் incomplete statement தான். The primary function of delimitation commission to revise the constituency of Lok Sabha
அஸ் வெல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பவுண்டரியை ரீட்ரா பண்றது தான் அவங்களோட மெயின் ஜாப் ஆக்சுவலா. பவுண்டரியை ரீட்ரா பண்றது, எந்தெந்த கான்ஸ்டியூன்சிலாம் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் கீழே ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சியா வரும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றது இவங்க தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதுல யார் யாரெல்லாம் மெம்பர் இருப்பாங்கன்னா, ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், தென் ஸ்டேட் எலெக்ஷன் சாரி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர், அலாங் வித் எந்த ஸ்டேட்ல பண்றோமோ அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் கமிஷனர், 3 பேர் சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் வந்து த டெசிஷன் ஆஃப் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் ஃபைனல் கேனாட் பி சேலஞ்ச் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. இது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதுதான் டெசிஷன் இஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் இஸ் கான்ஸ்டியூட்டட் ஒன்ஸ் எவ்ரி 10 years ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ். ஆக்சுவலா இதை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரிஜினலா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 10 yearsலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எவ்ரி சென்சஸ், ஒரு சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் நாடாளுமன்ற சட்டம் ஏற்றி அந்த சட்டத்து மூலமா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே 1951 சென்சஸ். ஸோ அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1952. இந்த மாதிரி சென்சஸ் வர 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 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1971 அப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, 1971 அப்புறம் 1972 வந்தது தான் அந்த டைம்ல வந்த கடைசி ஆக்ட். 1972 அப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, இந்த மாதிரி பாப்புலேஷன் சில ஸ்டேட்ல 1950க்கும் 1971 சென்சஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, தமிழ்நாடு, பீகார், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்லாம் பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பாப்புலேஷன் மெஷர் கண்ட்ரோல், குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததால இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருப்பாங்க. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அந்த ஸ்கீமை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆயிருக்காது. அப்போ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா, 1971 சென்சஸை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு த லோக்சபாவையும் டீலிமிட்டேஷனையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் தான் 2001 சென்சஸ். 2001 சென்சஸை பேஸ் பண்ணி 2001 சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் கொண்டு வரலாம்னு சொல்லி சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா வருஷமும் அது நடந்தது கிடையாது, சில வருஷம்லாம் மாற்றிருப்பாங்க. ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 82nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஆன்சர் வந்து பி 1, 2 and 3 ஒன்லி. And which among the following statement is are correct regarding the contingency fund of India? ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸை வச்சு கேள்வி கேட்குறப்போ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ₹1 எடுக்கணும்னா கூட பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் தேவை. அந்த அப்ரூவல் பேர் தான் அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. அப்ரூவல் பேர் தான் அப்ராப்ரியேஷன் பில். அதே மாதிரி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட்னாலே அவசர சட்டம்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாடாளுமன்றத்தை கூட்டி அதுல இருந்து ஃபண்ட் எடுத்து ஒரு விஷயத்த எமர்ஜென்சிக்கு பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். எமர்ஜென்சினா டக்குன்னு நம்ம கையில ஏதாவது ஃபண்ட் இருக்கணும் இல்லையா, அந்த ஃபண்டு தான் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா கீழே யார் காசு எடுத்துக்க முடியும்னா, பேஸ்ட் அப்பான் த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவருக்கு பதிலாக ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் வச்சிருப்பாரு. எதுக்காக எடுத்து கொடுப்பாங்கன்னா, அன்போர்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ 1950 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1950 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 2005 வந்து 500 கோடியா அதை மாத்திருப்பாங்க. 2021 கோவிட் டைம்ல 30,000 கோடியா மாத்திருப்பாங்க. ஸோ இது இன்கேஸ் இப்போ 30,000 கோடி ஒரு பட்ஜெட்டுக்கும் எடுத்து வைக்கிறாங்க, 30,000 கோடி செலவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. செலவாயிடுச்சுன்னா பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் பண்ணி திரும்ப அதை ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபோர்த் ஆப்ஷன். கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரிப்ளீஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் அந்த ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகல் கரெக்ட். ஏன்னா இந்த 267 கீழே தான் கொடுத்துருப்பாங்க கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. The amount of contingency fund is used for the meeting for unforeseen circumstance. எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக தான் எடுத்து வச்சிருப்பாங்க. And President of India with the approval of Parliament authorized withdrawal of funds from the contingency fund of India. ஆக்சுவலா President of India with the approval of Parliament, இது ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ட்விஸ்டியான ஆப்ஷன் தான், பட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆன்சர் வந்து இதுல ஆல் த அபோவ் டி. Which among the following scenarios represents a conflict of interest due to the double membership? ஸோ டபுள் மெம்பர்ஷிப் இது வந்து
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சில ஆங்கிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் மெம்பர்ஷிப்னா எப்போ வரும்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்குள்ளேயும் சில சில கண்டிஷன்ஸ் வரும். இப்போ ஒரு ஒரு லோக்சபா எம்பி போஸ்டையும் வச்சுக்கிட்டு எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ டபுள் மெம்பர்ஷிப் வரும். இல்லை லோக்சபாலேயே 2 சீட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ராய்பெர்லி கான்ஸ்டியூன்சிலையும் ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வயநாடு கான்ஸ்டியூன்சிலையும் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 2 கான்ஸ்டியூன்சியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட் ரிசைன் பண்ணணும். அதுதான் வந்து டபுள் மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே பல வேரியஸ் ஆக்ட் கீழே டபுள் மெம்பர்ஷிப் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கவர்மெண்ட் அஃபிஷியல் சர்விங் அஸ் எ மெம்பர் ஆஃப் எ ரெகுலேட்டரி பாடி while also being a part of private company with the same sector. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ரெகுலேட்டரி பாடி, நான் வந்து ஒரு இப்போ ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு மெம்பராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நானும் இன்னொரு ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட டபுள் மெம்பர்ஷிப் மாதிரி தான். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர் சர்விங் எஸ் மெம்பர் ஆஃப் போத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் த கவர்மெண்ட் ஓன் கார்பரேஷன். இதையும் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே இதை பேன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் ஜட்ஜ் சர்விங் அஸ் அ பெஞ்ச் ஆன் த பெஞ்ச் while holding honorary membership and legal advisory group. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து ஹானரரி, கௌரவ பட்டத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் சம்பளம் வாங்குற ஊழியோ அது ஹானரி போஸ்ட். A civil servant taking part in the policy decision related to agriculture while also being involved in the family run agriculture business. ஸோ ஒரு அக்ரி டைரக்டராக இருக்க ஒரு பர்சன் இன்னொரு ஃபேமிலி பிஸ்னஸில் அக்ரி டேக் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அது டபுள் மெம்பர்ஷிப் கீழே தான் வரும். ஸோ ஆன்சர் இந்த இந்த இது எல்லாமே டபுள் மெம்பர்ஷிப். இது மட்டும் வராது, இது மட்டும் டபுள் மெம்பர்ஷிப் கீழே வராது. மீது எல்லாமே டபுள் மெம்பர்ஷிப் கீழே வரும். எல்லா போஸ்ட்டுமே டபுள் மெம்பர்ஷிப் கீழே வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும் வராது, 3 ஆப்ஷன் மட்டும் வராது. ஆன்சர் வந்து சி. Under the Representation of People Act 1951, which among the following conditions leads to the disqualification of member of parliament or a state legislature? So, இது Representation of People Act கீழே கேட்டிருக்காங்க. A member convicted of a criminal offense and settled to imprisonment for more than 2 years. ஸோ இது Representation of People Actல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷத்துக்கு மேலே யாராவது கிரிமினல் கேசஸ் கீழே கன்விக்ட் ஆகுறாங்கன்னா 2 years + 4 years, 2 + 4 years, 6 yearsக்கு வந்து அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபேமஸ் கேசஸ் வந்து லல்லு பிரசாத் யாதவ் கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான கேஸ் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹோல்ட்ஸ் அன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வித்தவுட் சீயிங் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் த பிரசிடென்ட் ஆர் கவர்னர். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன், மெம்பர் இஸ் ஃபவுண்ட் டு பி அன்சவுண்ட் மைண்ட் ஆஃப் அ கோர்ட் ஆஃப் லா. இதுவும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அஸ் வெல் அஸ் எதுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A member has attended the legislative assembly of a parliament of a continuous post for a period of 3 months. ஆக்சுவலா அதாவது 3 months நீங்க கொடுத்துருக்காங்க. 3 monthsக்கு ஆப்சென்ட் ஆனாங்கன்னா அவங்களோட போஸ்ட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்னு. 3 months கிடையாது, 60 days தான் அது. 3 months கிடையாது, 60 days தான். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷனாக இருக்கிற பாயிண்ட் தான் இந்த செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும். அந்த பாயிண்ட்டே கொஞ்சம் அடிஷ்னலா வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இன்டைரக்ட்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. Which among the following statement? So Government of India Act abolished diarchy. Actually, diarchy was introduced in 1919 Act. Government of India Act 1919 Act. அதை அபாலிஷ் பண்ணிட்டு பைகாமரலிசம், ஸோ இருசபை கூட்டத்தொடரை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1935 ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே. பைகாமரலிசம் வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்குன்னா 1986 வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கும். 1986ல எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர்ஷிப் கீழே தான் அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 3மே கரெக்ட் ஆக்சுவலா. ஸோ எதுவுமே இன்கரெக்ட் கிடையாது, அதனால none of the above. 15வது கொஸ்டின், which of the following statement regarding the Speaker of Legislative Assembly and casting vote is correct? So Speaker of Legislative Assembly does not have a casting vote.
இது பிளண்டரான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கும் சேர்மனுக்கும் தான் அந்த காஸ்டிங் ஓட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வரும். ஸ்பீக்கர் கேன் எக்ஸசைஸ் காஸ்டிங் ஓட் ஒன்லி இன் தி ஈவெண்ட் ஆஃப் ஈக்வாலிட்டி. ஆமா, டை பிரேக்கர் தான் காஸ்டிங் ஓட்டுனாலே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல எடுத்தவொடனே ஓட்டு போட மாட்டாங்க. டை வரப்பதான் மட்டும்தான் அதை பிரேக் பண்ணுவாங்க. ராஜ்யசபால ஒரே வாட்டி தான் நடந்திருக்கு. லோக்சபால சர்டன் டைம்ஸ் நடந்திருக்கு. பட் ராஜ்யசபால இது வரைக்கும் ஒரே டைம் தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு. ஸ்பீக்கர் காஸ்டிங் ஓட் இஸ் நாட் எக்ஸசைட் இன் த வே ஆஃப் ஆல்டர் த பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இது வரைக்கும் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. தேர்ட் ஆப்ஷன் ராங். த ஸ்பீக்கர் இஸ் ரெக்வயர்ட் டு ரிமைன் நியூட்ரல். இதை வந்து ஆக்சுவலாக வந்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் ஸ்பீக்கராக இருக்காங்களோ அந்த பர்சன் ரிசைன் பண்ணிடுவாங்க டு என்ஷூர் த நியூட்ரலிட்டி. இது வந்து பார்லிமெண்ட்ரி ஆப்ளிகேஷன், ஒரு கடமையாக வந்து ஸ்பீக்கர் நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட்ரி ஆப்ளிகேஷன். ஸோ ஆன்சர் வந்து 214, பி 214. 16th கொஸ்டின். ஆக்சுவலி இந்த கொஸ்டினே தப்பாக இருக்கு. ஸ்பீக்கர் வந்து லோக்சபா ஸ்பீக்கர் 3 கமிட்டியில 3 குழுவில் தலைவராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் கமிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி. பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி அண்ட் ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி. இது மூணுத்துலேயுமே யார் ஹெட் தலைவராக இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கமிட்டி ஆன் பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ல வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஹெட்டா இருப்பாங்க. ஸோ இதுல ஒன்ஸ் அகெயின் இந்த ரூல்ஸ் கமிட்டியை 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அது எரர் ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 3 ஒன்லி. 1, 2, 3 and ஒன்லி. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினும் ராங்கு, ஆப்ஷனும் ராங்கு. 1 to 3 only. So, which among the following statement about the leader of opposition in Indian Parliament are correct? Leader of opposition is appointed by the President of India. President of India, actually, leader of opposition என்றதே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு பார்லிமெண்டரி ஆக்ட் கீழே கிரியேட் பண்ண ஒரு ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் தான் அது. ஸோ அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றது ராங் ஆக்சுவலா. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. லீடர் ஆஃப் அப்போசிஷன்லாம் recognized by Lok Sabha rules and Rajya Sabha rules. Leader of opposition is in Rajya Sabha is recognized only if the party has at least 10% of the seats in the house. இது லோக்சபால மட்டும் கிடையாது, ராஜ்யசபாலையும் அதுதான் சார். ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்துலையுமே அதே கேட்டகரி தான். 10%, அதாவது மினிமம் கோரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த 10% இருந்தால் தான் அவங்களுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொடுக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் ரைட். So leader of opposition in the both houses entitled to the same level of salary and perks in the cabinet. இதுவும் correct actually. Next, the office of leader of opposition is either the constitutional office explicitly mentioned in the Indian constitution. So இது constitutional post தான் கிடையாது, இது வந்து statutory post. So option வந்து D 2 and 3. Which among the following statement regarding the Union Legislature of India are correct? ஸோ யூனியன் லெஜிஸ்லேச்சர் யாரெல்லாம் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா, தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ். இதுல வந்து ஜென்ரலா பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னு கொடுக்கல, யூனியன் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இதே இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ்ன்னு கொடுத்தா ராங் ஆக்சுவலா. ஸோ பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கேட்டால் யார் வருவாங்கன்னா கூட சேர்ந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் டிசால்வ் ராஜ்யசபா. ராஜ்யசபா இஸ் அ கண்டினியூங் சேம்பர், அதை டிசால்வ் பண்ண முடியாது. ராஜ்யசபா இஸ் அ பர்மனன்ட் பாடி. இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். லோக்சபா cannot be dissolved by the president when ராஜ்யசபா in the session. அப்படிலாம் ஒரு ஆப்ஷனே கிடையாது. செஷன்ல இருக்கோ இல்லையோ, பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா லோக்சபா வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். ஆன்சர் வந்து 1 and 3. ஆன்சர் வந்து 1 and 3. Which among the following statement regarding the powers of state legislative assembly, Vidhan Sabha in India are correct? The legislative assembly has a power to make laws on any matters enumerated in the union list. So இதெல்லாம் ரொம்ப பிளண்டரான ஆப்ஷன். யூனியன் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும், ஸ்டேட் அசம்பிளி பண்ண முடியாது. The Speaker of Legislative Assembly can disqualify members under the 10th schedule of Indian Constitution. இது கரெக்ட் ஆக்சுவலா. ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே 52nd Constitutional Amendment Act கொண்டு வந்தது கீழே டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி cannot amend the Constitution of India. இது கரெக்ட்.
Next, legislative assembly has a power to refuse the vote on account for expenditure of the state government. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனும் ரைட். ஏன்னா பட்ஜெட்டை பாஸ் பண்றது வந்து அல்டிமேட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டேட் அசம்பிளிக்கு தான் இருக்கு. ப்ரோடம் ஸ்பீக்கர் அட்மினிஸ்ட்ரேட் த ஓத் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்டர் விச் அமங் த ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த மாதிரி எக்ஸப்ஷனலா எப்பயாவது ஒரு வாட்டி ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்பாங்க ஏபிசிடின்ற மாதிரி. 84th ஆர்டிகல் கீழே தான், ஸ்பீக்கருக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிகல் தான் இந்த ப்ரோட்டான் ஸ்பீக்கர் 84 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 105 வந்து பவர் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி. அதே மாதிரி 93 வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. 75 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ். ப்ரோட்டான் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் அப்பாயிண்டட் வென் ஸோ ஃபர்ஸ்ட் செஷன். யூஸ்வலா இப்போ ராஜ்யசபா வந்து கண்டினியூங் சேம்பர், அதனால அந்த போஸ்ட் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக 5 வருஷம் கழிச்சு 543 எம்பிஸும் ஃப்ரெஷ்ஷாக எலெக்ட் ஆகி வராங்கன்னா அப்போ வந்து அந்த மெம்பர்ஸ் 543 மெம்பர்ஸுக்கும் கான்ஸ்டியூஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தே வில் பி டேக்கன் ஓத் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவர் தான் வந்து அந்த 543 புதுசாக எலெக்ஷனில் ஜெயிச்ச வந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே உறுதிமொழி எடுக்கணும், பதவி பிரமாணம் எடுத்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் சம் அதர் பர்சன் அப்பாயிண்டட் பை ஹிம், அந்த பர்சன் தான் ப்ரோடம் ஸ்பீக்கர். ஸோ ஃப்ரெஷ்லி எலெக்டட் மீட்டிங், நியூலி எலெக்டட் மீட்டிங் ஆஃப்டர் Lok Sabha is held. C. Which among the following statement regarding the powers of chief minister is right? Chief minister is appointed by the governor without the need of majority. Actually, Indian constitutionல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா prime minister is appointed by the president of India as well as chief minister is appointed by the governor of the state. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷனை தான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, மெஜாரிட்டி வந்தாதான், மெஜாரிட்டி ஒரு 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 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கட்சி மெஜாரிட்டியில் இருக்காங்களோ அவங்கள அப்பாயின்ட் பண்ணணும். இது வந்து பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன். அப்படி இல்லைன்னா சிங்கிள் மோஸ்ட் பார்ட்டி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்கிறவங்கள தான் சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் அப்பாயின்ட் பண்ண முடியும். இது பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட் வேரியஸ் ஜட்மெண்ட்ல கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆக்சுவலா மகாராஷ்டிரால இந்த மாதிரி தான் 2019 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூவாக கேஸ்லாம் ஆயிருப்பாங்க சார். சீஃப் மினிஸ்டர் டிசைட்ஸ் தட் த அஜெண்டா ஆஃப் த கேபினெட் மீட்டிங்ஸ். கரெக்ட். இது சீஃப் மினிஸ்டர் கேன் டிசால்வ் த ஸ்டேட் அசெம்பிளி அட் வில். அவரோட தன்னட்சி அதிகாரம் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எட்டர் பை த சீஃப் மினிஸ்டர் வில் கிவ் ரெக்கமெண்டேஷன் டு த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். கவர்னர் தான் பண்ண முடியும். அதுவும் கவர்னருக்கு ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். கவர்னர் நினைச்சாதான் டிசால்வ் பண்ண முடியும். சீஃப் மினிஸ்டர் தான் பண்ண முடியாது. சீஃப் மினிஸ்டர் டஸ் நாட் ஹாவ் எனி பவர் ரிகார்டிங் த டிஸ்மிசல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டிஸ்மிசல் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த கேபினெட். ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். ஆக்சுவலா சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்னருக்கு. கவர்னர் அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பி தான் கரெக்ட் இதுல. So next, chief minister, regarding the chief minister with respect to state, chief minister can dissolve the cabinet anytime without consulting the governor. ஸோ அப்படிலாம் ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த ஆப்ஷன்ல சீஃப் மினிஸ்டர் டிசால்வ் பண்ண முடியாது. கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும், கவர்னர் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். சீஃப் மினிஸ்டர் ஆக்ட் அஸ் லீடர் ஆஃப் த கேபினெட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர். செகண்ட் ஆப்ஷன் ரைட். சீஃப் மினிஸ்டர் cannot give advice to the governor. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கவே முடியாது. சீஃப் மினிஸ்டர் பர்பஸே என்னன்னா கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்கறது மட்டும்தான். சீஃப் மினிஸ்டர் டஸ் நாட் ஹாவ் எனி சே இன் த அலோகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. இதுவும் ராங். ஆன்சர் வந்து பி. 24th கொஸ்டின், எது வந்து அவரோட தன்னெச்சி அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். ரெக்கமெண்டிங் டு த கவர்னர் டு டிசால்வ் த ஸ்டேட் அசம்பிளி. Appointing the chief secretary of the state, deciding the agenda of cabinet meetings, and advising the governor on the all allocation of portfolio. இது வந்து அவரோட ரெக்கமெண்டேஷன். சார் இது ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுவும் இதே ரெக்கமெண்டேஷன். எர்லியரா இந்த போஸ்டும் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேரியஸ் கேசஸ், சுப்ரீம் கோர்ட் கேசஸ் மூலமா யூபிஎஸ்சி போர்டு ஒரு ஸ்டேட்ல டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் as well as சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்றப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஏன்னா அவங்க தான் வேலைக்கு எக்ஸாம் வச்சு வேலை வாங்கி திரும்பி ஸ்டேட்டுக்கு அமுச்சு விடுறாங்க, தமிழ்நாடு கேடர் ஆந்திரா கேடர்ன்ட்டு. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது ரீசெண்டாக வந்து சேஞ்சஸ். ஸோ
இந்த 4 ஆப்ஷனுமே ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் தான் இருந்துச்சு. பி ஆப்ஷன் வந்து வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி போர்டு. ஆன்சர் வந்து பி. 25th கொஸ்டின். ஸோ இதெல்லாம் இனிமேல் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் ஓவர்சீஸ் இந்தியன் ஸ்கீம் இன் ரெஸ்பான்ஸ் டு த டிமாண்ட் ஆஃப் டியூவல் சிட்டிசன்ஷிப் பை த இந்தியன் டயாஸ்போரா. ஸோ இந்தியா வெளிநாட்டில் வாழ்ற இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து டிமாண்ட் பண்ணதுனால டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையே கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே வந்து என்னன்னா ஓசி டியூவல் சிட்டிசன்ஷிப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷனே ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசிஐ ஸ்கீம் கீழே தான் ஓசிஐ ஸ்கீம்ன்றது தனி கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ ஓசிஐ ஸ்கீம்ன்றதையே எங்க மென்ஷன் பண்றாங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்டை அமெண்ட் பண்ணி 2003ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். டியூவல் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணும்னு கேட்டு இந்திய மக்கள் வெளிநாட்டில் வாழ்ற இந்திய மக்கள் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. நீங்க லேண்டு வாங்கலாம், 5 வருஷத்துக்கு லேண்ட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. பட் டியூவல் சிட்டிசன்ஷிப்லாம் பார்லிமெண்ட்ரி ஆக்ட்லயும் கொண்டு வரல, கான்ஸ்டியூஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் டியூவல் சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது. They have certain privilege but remained as foreign nationals. Overseas Indians can buy property in India. இந்தியா நாட்டில் லேண்ட் வாங்க முடியும். பட் எதெல்லாம் வாங்க முடியாதுன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்க முடியாது, பிளான்டேஷன் லேண்ட் வாங்க முடியாது, ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்க முடியாது. அஸ் ஃபார் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். தே டோன்ட் ஹாவ் அ ரைட் டு ஓட். ஆக்சுவலாக ரைட் டு ஓட்லாம் அவங்க கேட்டாங்க, ரைட் டு ஓட்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு கீழே. ஸோ தே டோன்ட் ஹாவ் அ ரைட் டு ஓட் டு பி அஸ்லஸ் they don't have a right to vote or to be elected to the public office. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல எலெக்ட் ஆகணும்னாலே மினிமம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மற்ற எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் போஸ்ட் போகணும்னாலே அவங்க சிட்டிசனாக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து ஒன் ஒன்லி. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா வந்து ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். ஆன்சர் வந்து ஒன்லி ஒன். ஆன்சர் வந்து ஏ ஒன்லி ஒன். Which among the following is are some of the ways of losing citizenship? ஸோ குடியுரிமை இழப்புறதுக்கு, குடியுரிமை வாங்குறதுக்கு வந்து 5 இருக்கு. சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு 5 கேட்டகரி இருக்கு, லூஸ் பண்றதுக்கு 3 கேட்டகரி இருக்கு. அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே. ஸோ அது கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாலண்டரிலி அக்யூரிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாலண்டியரா எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்லி இன்னொரு கண்ட்ரிக்கோட சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லிஃபைடு ஆகும் இந்தியன் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் ஹாஸ் பீன் ஆர்டினரி ரெசிடென்ட் அவுட் ஆஃப் இந்தியா ஃபார் 7 years கண்டினியூஸ்லி. செகண்ட் ஆப்ஷனும் ரைட். சிட்டிசன்ஷிப் ஹாஸ் within 5 years of registration of naturalization has been imprisoned in any country for 2 years. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே ரைட். ஆன்சர் வந்து 1, 2 and 3. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃபேக்சுவல் பார்ட் தான். 27th question. The Citizenship Amendment Bill was introduced on February 2027 or 2015. இந்த மாதிரி எப்பயாவது ஃபேக்சுவல் பார்ட் கேட்பாங்க. அது it was introduced by in Lok Sabha by the Minister of State, Ministry of Home Affairs. இந்த மாதிரி எப்பயாவது ஃபேக்சுவல் பார்ட் கேட்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். 1 and 2 are correct. As per the Section 5 of Citizenship Act, a person of an Indian origin must normally reside in India for how many years before applying the registration? இது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்டிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7 வருஷம் இருக்கணும் இந்தியாவில். வந்து 7 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். கண்டினியூஸா இருக்குனாலும் போயிட்டு வந்தாலும் அந்த 7 years கணக்கு இருக்கணும். 29th question. Choose the wrong statement. National citizenship is right to protection guaranteed under the government of a country in which we live. National citizenship proclaims the unity of the world nation and strengthens the fellowship. National citizenshipக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. Global citizenship is a citizenship that transcends national borders. And in the point correct, global citizenship ன்ற ஒரு கான்செப்ட் அது வந்து ஆக்சுவலா யுனைடெட் நேஷன்ஸ், அதே மாதிரி IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கனைசேஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க குளோபல் சிட்டிசன்ஷிப்னு ஒரு கான்செப்ட்.
Global citizenship enables diverse people and nations to address the socio-economic inequalities. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவில் நடக்கிற இன்இக்வாலிட்டிஸ், இனவெறி பேஸ் பண்ணி இன்இக்வாலிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு அமெரிக்காவில் நடக்கிற ரேசியல் இன்இக்வாலிட்டிஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் தான். அப்போ தான் வந்து ஒரு கான்செப்ட், யாருமே இங்கே மேலே கீழே கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ரெண்டு கான்செப்டுமே கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ராங்கு. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். சி ஆன்சர். சூஸ் த ஃபாலோயிங் மேட்சஸ். இதில் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் எது ரைட் எது ராங்னு கேட்டிருக்காங்க. ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கரெக்டு. இப்போ இந்தியா பிறக்கிறப்போ யார் யாரெல்லாம் இந்தியன் கண்ட்ரி, இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறப்போ யார் யாரெல்லாம் இந்தியன் பவுண்டரிக்குள்ளே இருந்தாங்களோ அவங்களாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து 6th ஆர்டிகிள். 7th ஆர்டிகிள்ல வந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க வந்து 7th ஆர்டிகிள். ஸோ பட் இங்கே 8th ஆர்டிகிள்னு சொல்லியிருக்காங்க, இமிகிரேஷன் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா அப்படின்ட்டு. இது வந்து ராங் ஆக்சுவலாக. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரெசிடிங் அவுட் சைட் இந்தியா. இப்போ பிரிட்டிஷ் டைம்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, ஸ்ரீலங்காவுக்குலாம் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸாக போயிருப்பாங்க. அந்த அந்த ஒர்க்கர்ஸை பற்றி அவங்களுக்கான உரிமைகள் வெளியில இருக்கிற, இப்போ பர்மாக்கு போயிருப்பாங்க. இப்போ மியான்மார் இருக்கு இல்லையா, முன்னாடி அது பர்மான்னு சொல்லுவாங்க, பர்மாக்கெல்லாம் போயிருப்பாங்க. அந்த இந்தியாவிலேருந்து போய் அங்கே செட்டில் ஆன வெளிநாட்டில் வாழ்ற இந்திய மக்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை எதில் பேசியிருப்பாங்கன்னா ஆர்டிகிள் 8 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க, ராங் ஸ்டேட்மெண்ட். 9th ஆர்டிகிள் வந்து கண்டினியூஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஆக்சுவலாக இது 10th ஆர்டிகிள். 10th ஆர்டிகிளில் தான் இதை கொடுத்துருப்பாங்க. 10th ஆர்டிகிள் தான் கொடுத்துருப்பாங்க. 9th ஆர்டிகிள்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் ஃப்ரம் பீயிங் அன் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இப்போ ஒரு ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அதை டிஸ்குவாலிஃபை பண்றதை பத்தி 9th ஆர்டிகிள்ல பேசியிருப்பாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே ராங். 3rd and 4th ஆப்ஷன் ரெண்டுமே ராங்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆக்சுவலாக 3rd and 4th இருக்கிற மாதிரி ஆப்ஷனே இல்லை. அதனால இந்த இந்த கொஷின்லயும் ஆப்ஷன் ராங்கா இருக்கு. 3 and 4 தான் ஆன்சர். ஸோ பாவசி பாரதிய திவாஸ். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக எல்எம் சிங்கவி கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு 1915 வந்திருப்பாரு. 1916 கிடையாது, ஆப்ஷன் ராங். 1915 வந்திருப்பாங்க. அது ஜான்வரி 9th தான் வந்திருப்பாங்க. ஈவன் அந்த காந்தி மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஷிப்ல வந்து இறங்கி வருவாங்க, மாலைலாம் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட்டு. அது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆக்சுவலாக 1916 கிடையாது, 1915. செகண்ட் ஆப்ஷன் ராங்கு. இந்த 3rd ஆப்ஷன் ரைட்டு. அதே மாதிரி இந்த 4th ஆப்ஷனும் ரைட். ஆக்சுவலாக 4th ஆப்ஷனும் வந்து 4th ஆப்ஷனும் ரைட்டு. 4th ஆப்ஷனும் அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணுது. 5th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதை வந்து 2003 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 2005 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5th ஆப்ஷனும் ராங். எந்தெந்த ஆப்ஷன் ராங்குன்னா செகண்ட் ஆப்ஷன் ராங்கு, 5th ஆப்ஷன் ராங். அந்த கண்டிஷன் பிரகாரம் ஏ தான் ஆன்சர். 1, 3, 4 கரெக்டு, 2 and 5 ராங். சூஸ் அ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின். ஆக்சுவலா என்ஆர்ஐ அப்படின்னா அப்டேனிங் இந்தியன் பாஸ்போர்ட். இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு வெளிநாட்டில் வாழ்ற மக்கள் தான் நான் ரெசிடென்டல் இந்தியன். ஓவர்சீஸ் இந்தியன் ரெசிடென்ட்னா யாருன்னா பர்சன் வித் ஆன்சிஸ்டர். அதாவது என்னோட தாத்தா அப்பாங்கள்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் இருந்திருப்பாங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிற ஃபாரின் சிட்டிசன். பட் என்னோட ஆன்சிஸ்டர்ஸ், என்னோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சிருப்பாங்க, அதுமாரி இந்தியன் சிட்டிசன் தான் இருந்திருப்பாங்க, அதான் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ். செகண்ட் ஆப்ஷனும் ராங் ரைட்டு. அண்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்ன அப்படின்னா ஃபாரின் சிட்டிசன்ஸ் தான். ஃபாரின் சிட்டிசன்ஸ் தான் இந்தியாவுக்கு எப்போ வேணா வந்துட்டு போகலாம், இந்தியாவில் லேண்ட் வாங்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் 3யும் ரைட்டு. ஆன்சர் வந்து ஏ, ஆல் த அபோவ். 33rd question, which among the following amendment said it is mandatory to maintain national citizenship register to issue the ID cards to the registered Indian citizens? ஆக்சுவலாக இதுக்கு கீழே தான் ஓவர்சீஸ் இந்தியன் ஸ்கீம்னு ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1955. இது வந்து மொத்தமாக 6 வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 6ல் இப்போ ரீசெண்டாக நடந்த 2019 அமெண்ட்மெண்ட், ரீசெண்டாக நடந்த 2015 அமெண்ட்மெண்ட், அதுக்கு முன்னாடி நடந்த அமெண்ட்மெண்ட் 2003 அமெண்ட்மெண்ட். ஆன்சர் வந்து டி. இதுக்கு கீழே தான் இந்த ஸ்கீம் ஐடி கார்டு, இந்த ஸ்கீம் ஓசிஐ கார்டுலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த
இந்த இந்த நான் ரெசிடென்ட் இன்டீரியன்ஸுக்கு ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க. பாவசி பாரதிய சம்மன் பிளாட்டினம் அவார்ட். அந்த அவார்டு அது சி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சிட்டிசன்ஷிப் முடிஞ்சு மீதி இருக்கிற ஸ்டேட் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட். ஸோ 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 கீழே எது ரைட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் இந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா. இந்த ஆப்ஷன் ரைட்டு. அதே தான் கீழே செகண்ட் ஆப்ஷன்லையும் இதில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் ரைட்டு. ஸோ முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், டெல்லிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் 10%, புதுச்சேரிக்கு அந்த 10%. பட் புதுச்சேரிக்கு வந்து டெல்லிக்கு எப்படி இருக்கோ அதை அப்படியே புதுச்சேரியில் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் பேக்கப் கிடையாது புதுச்சேரிக்கு. நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்டேட் ஷால் நாட் லெஸ் தென் 12. ஆக்சுவலாக இதையும் அந்த 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 15%, மினிமம் 12 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மினிமம் 12 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து மூணுமே கரெக்ட். ஆன்சர் வந்து டி, ஆல் த அபோவ். ஸோ ரிகார்டிங் த கவர்னர், ஸோ கவர்னர் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பர்ஸ் எப்படிலாம் எலெக்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் எலெக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு டேட்டா. இது வந்து இந்த டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா இதை வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க யூஸ்வலாக. ஏன்னா இந்த பார்ட்லாம் யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு போகிற டாபிக், அதனால இதுல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எவ்வளோ பேரை 1/3 ஆஃப் த மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் வந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிராஜுவேட்ஸ் 3 வருஷமா ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ, இப்போ தெலுங்கானால எலெக்ஷன் நடக்குதுன்னா 3 வருஷமா அங்கே இருக்கிற கிராஜுவேட்ஸ் வந்து ரெசிடிங் த ஸ்டேட்ஸ் வந்து 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ். அதே மாதிரி டீச்சர்ஸ் 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ். அதே மாதிரி கவர்னர் நாமினேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின். அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா 1/3. அதே மாதிரி கிராஜுவேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/12, கவர்னர் வந்து 1/6. மூணுமே கரெக்ட். இது மூணுமே கரெக்ட். 169 of Indian Constitution, abolition of state legislature and creation of state legislature. இது கரெக்ட் ஆக்சுவலா ப்ரொசீஜர். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் டிசால்வ்ட் இன் 1989. 1986 அதை டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் மாப்போ சிவஞானம். லாஸ்ட் சேர்மன் அவர் தான். சேர்மன் ஆஃப் லாஸ்ட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவர் தான். அது இது மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின் சில வாட்டி கேட்பாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், 2008 ரெசல்யூஷன் வாஸ் பாஸ் வித் 78 members டு கிரியேட் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆக்சுவலாக வந்து 2008 கிடையாது, 2010 பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பட் இதை வச்சு எக்ஸாம்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒரு தீர்மானம் நிறைவேற்றி 2010 என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தீர்மானம் நிறைவேற்றி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் கவுன்சிலையும் அபாலிஷ் பண்றதுக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது, கவுன்சிலை அபாலிஷ் பண்றதுக்கும் கிரியேட் பண்றதுக்கும். ஆக்சுவலா அந்த ப்ரொவிஷனை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2010 ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் 2010 ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலை ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் கிரிட்டிசிசம் வந்ததால கவுன்சிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அசம்பிளியோட பவர்ஸ் இன்னும் சேமா தான் இருக்கு. தமிழ்நாடு அசம்பிளிக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் அசம்பிளியை கிரியேட் பண்ணல. ஸோ அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக இருக்கிறதுனால இதை வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் அண்ட் 4 வந்து ராங், 1 and 3 வந்து கரெக்ட். ஆன்சர் டி. சூஸ் அ இன்கரெக்ட் ஒன் ரிலேட்டட் டு த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ்எல்சி ராஜ்யசபா எப்படி டிஸ்கண்டினியூங் சேம்பர், கண்டினியூங் சேம்பரோ அதே மாதிரி இதுவும் கண்டினியூங் சேம்பர் தான். ஸோ இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேட்குறாங்க. கவுன்சில் வந்து கண்டினியூங் சேம்பர். இது வந்து 5 years ஒரு வாட்டி டிசால்வ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடும். டேர்ம் வந்து 5 years ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் ரைட். கவர்னர் கேன் டிசால்வ் எனி டைம். ஸோ கவர்னர் வந்து இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இதுல இந்த செகண்ட் ஆப்ஷன் கவர்னர் கேன் டிசால்வ் எனி டைம்னா வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே வந்து ஒரு வேகான ஒரு ஆப்ஷன் தான். வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி கவர்னர் நினைச்சா எப்போ வேணா டிசால்வ் பண்ண முடியும். அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இது ஒரு வேகான ஒரு ஆப்ஷன். ஒரு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பேஸ் பண்ணி தான் டிசால்வ் பண்ண முடியும்.
அண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் 6 months. 6 months கிடையாது, எமர்ஜென்சி பீரியட்ல 1 year எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது வந்து நைன்டீன் 1976 to 77 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அசம்பிளியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்லிமெண்ட்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 year எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஃபோர்த் ஆப்ஷன் ராங். It can be extended 6 months after the national emergency is withdrawn. So it cannot be extended. இது கரெக்ட் தான் ஆக்சுவலா. cannot be extended. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் எது எதெல்லாம் இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷன் இன்கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு. ஆன்சர் வந்து பி. அசஷன் ரீசன் ரிகார்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வாஸ் 33. ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. பட் வேற நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க. 34 டோட்டல் நம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 34 ஆக்சுவலா இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங். அக்கார்டிங் டு த 96th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2009, இது 96 கிடையாது, 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. ஸோ செகண்ட் அசஷனும் ராங், ரீசனும் ராங். ஆன்சர் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ். Those are discretionary powers of governor of the state. I can make advances out of contingency fund of the state to meet any unforeseen circumstance. He can hold bill. He can hold bill for the consideration of President of India. இது discretionary power. இது discretionary power. இந்த இதுவும் discretionary power. இதெல்லாம் discretionary power of President of Indiaல கவர்னர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து discretionary powerலாம் கிடையாது. On the advice of cabinet, Council of Ministers headed by the Chief Minister of the state will aid and advise governor regarding the contingency fund of India. So first option வந்து wrong. அவர் discretionary power கிடையாது. So answer வந்து B, 2, 3 and 4. ஸோ யூஸ்வலாக லோக்சபா ராஜ்யசபா டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். எப்படி ஜாயின்ட் சிட்டிங் ஒரு ப்ரொவிஷன்னா லோக்சபாலேருந்து ராஜ்யசபா, ஸோ லோக்சபாலேருந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு ஒரு பில் போகுது அப்படின்னா ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது பிரசிடென்ட்டுக்கு போயிடும். ராஜ்யசபா டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க, இல்லை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, இல்லை பெண்டிங் 6 months பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதை தான் வந்து டெட்லாக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு தான் ஜாயின்ட் சிட்டிங்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் கவுன்சிலுக்கும் அந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஜாயின்ட் சீட்டிங் கிடையாது. இங்க 6 மாசம், இங்க 3 மாசம், இங்க 6 மாசம், இங்க 3 மாசம். 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஒன்ஸ் அகெயின் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. பில்லை பாஸ் பண்றப்போ கவுன்சிலுக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்று வந்து 1 month என்ன ஆப்ஷன்ஸ்னா ஒன்று வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லை ஒரு மாதம் வந்து பில்லை அப்ரூவ் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சிருக்கலாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை திரும்ப ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இந்த 3 கண்டிஷன் கீழே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து அந்த பில்லை இவங்களோட அப்ரூவல் இல்லாமல் பாஸ் பண்ணலாம். இதுதான் அந்த கண்டிஷன். ஜாயின்ட் சீட்டிங் ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ ஜாயின்ட் சீட்டிங் ப்ரொவிஷன் கிடையாது, 6 months கிடையாது, அது 3 months. ஸோ லாஸ்ட் 2 ஆப்ஷனுமே கரெக்ட், ராங்கு. மீதி 2 ஆப்ஷனுமே ரைட். அது கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட், can be introduced either by the minister or any other member. So C option. 42nd question, which among the following situation the legislative assembly and legislative council is equal status? So Lok Sabha ka Rajya Sabha ku equal status irukum. அதே மாதிரி கவுன்சிலுக்கும் எம்எல்சிக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கு. கவுன்சிலுக்கும் அசம்பிளிக்கும். டிமாண்ட் ஃபார் ஓட் ஃபார் கிராண்ட்ஸ், இது வந்து இப்போ லோக்சபாவோட அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எக்ஸ்ட்ராடினரி பவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுலயாவது பரவாயில்ல, லோக்சபா ராஜ்யசபா ஓட்டு போடலாம். இங்க வந்து எம்எல்சிக்கு சம்மந்தமே கிடையாது. எம்எல்சி வந்து ஓட்டே போட மாட்டாங்க இந்த இடத்துல. பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் ராஜ்யசபா மெம்பர்ஸ், இவங்க கூடலாம் வந்து அவங்க கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கன்சிடர் த ரிப்போர்ட் ஃப்ரம் த பப்ளிக் அக்கௌண்ட் கம்பெனி. ஸோ ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்றது, சிஏஜியோட ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்றது, பொதுக்குழுக்கள் கொடுக்கறது கன்சிடர் பண்றது எல்லாமே ஈக்குவல் பவர்ஸ் தான். அமெண்டிங் த மணி பில், இதுக்கு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து சி. 43rd கொஸ்டின். இப்போ இது வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின். ஸோ பர்டிகுலரா வந்து சைன் லாங்குவேஜை வச்சு பார்லிமெண்ட்ரி பேஸ்டு டெலிகாஸ்ட் பண்றப்போ சைன் லாங்குவேஜ் வச்சு கண்ணு தெரியாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் டி.
44th question, last question. First Madras Legislative Assembly was held at on 3rd May of 1952. இந்த மாதிரி எப்பயாவது ஃபேக்சுவல் பார்ட் கேட்பாங்க. இதுதான் லாஸ்ட் கொஷின். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ட்ரை டு சால்வ் லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுனால நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலிமினேஷனை ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. எனக்கு கொஷின் தெரியலனாலும் எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸ் கொண்டு வரணும் ஸ்கில்ல கற்றுக்கோங்க. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.